லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே வராகமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீவேதாந்தயதீந்திரமகாதேசிகாய நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நாம் நல் விஷயம் அப்படிங்கிற தலைப்பில் சில குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த ஸ்ரீ அழகிய சிங்கரின் அமுத மொழிகள் அப்படிங்கிற 2 வால்யூம். முதல் வால்யூம் 1995 முதல் பகுதி வெளியிடப்பட்டது. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லப்படுகிறார். அழகிய சிங்கருடைய 100ஆண்டு விழா சமயத்தில் அவருடைய வியாசங்களை தொகுத்து வெளியிடப்பட்டது. 1999ஆம் ஆண்டு அதனுடைய 2வது பகுதி வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தொகுதி வந்ததா என்று அடியேன் அறியல. இதில் முதல் பகுதியில் 32 வியாசமும் 2வது பகுதியில் 40 வியாசமும் 72 வியாசங்கள் இருக்கு. எப்படி ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையான விதத்தில் ஆச்சாரியன் தருகிறார் என்பது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கருத்து. ரொம்ப கஷ்டமான பாடங்களும் சம்ஸ்கிருத பாடங்களும் வேதாந்த விஷயங்களும் அது வித்வான்கள் சதஸில் சர்ச்சை பண்ணிப்பா அறிஞ்சுப்பா. நமக்கு அவ்வளவு ஞானம் இருக்கான்றது தெரியல. அதனால ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், சாதாரண ஜனங்கள்லாம் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த உயர்ந்த விஷயங்களை எல்லாம் ஒரு சாதாரண நாம பேசுகிற பாஷையில் டயலெக்டில் நமக்கு கொடுத்துருக்கார். 25 வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பகுதி அதில் ஒன்று நம்ம நல் விஷயத்தில் பார்த்தோம். இந்த முதல் பகுதியில் இன்னொன்று சொல்லியிருக்கார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லி இருக்கிற சதாச்சாரம் அப்படின்னு. சதாச்சாரம் அப்படி இப்படின்னு ஒன்று எல்லாரும் ஏதோ பயப்படுவா. ஆச்சாரமாலாம் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த வியாசத்தினுடைய இறுதியில் சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்க, இந்த சதாச்சாரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தாக்க இதுக்கு யாரும் விளக்கமே சொல்ல வேண்டாம். எதெல்லாம் கெடுதல்கள் எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுகாதார பிரகாரம் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம இருக்கிற இடத்துல கலகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த தேகம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு, நரகத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு, நல்ல உயர்ந்த லோகங்களில் ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த சதாச்சாரம் உபயோகப்படுறது. புத்திசாலிகள்லாம் இதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் விஷயம் தெரிஞ்சவாளுக்காக நான் இதை எழுதலை, ஏதோ பொழுது போகணுன்றதுக்காகவும் நான் இதை எழுதலை. யாருக்காவது இது உபயோகப்பட்டதுன்னா பகவான் இந்த சதாச்சாரத்தை படி நடந்துக்கிறவாக்கிட்ட எவ்வளவு அன்பு வைப்பானோ அத்தனை பிரீத்தி நம்மிடத்துலையும் வைப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இதை எழுதினேன்னு ஆச்சாரியன் சொல்கிறார். அவள் மாதிரி இருக்கிற மகான்களால் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அதில் இது ஒரு ஒன் லைனாக தான் சமஸ்கிருதத்தில் கொடுத்து, அந்த சமஸ்கிருதத்தினுடைய மூலத்தை தமிழ்லையும் கொடுத்து ஒன் லைனாக சொல்லிட்டு போகிறார் ஆச்சாரியன். அந்த தமிழில் சொல்லியிருக்கிறத மட்டும் இந்த வாசிக்கிற மாதிரி அடியேன் எதிரையுமே சேர்க்க ஒரு வார்த்தை கூட சேர்க்கலை. நடுவில் ஒரு 2 இடத்துல வேணால் ஒரு 2 வார்த்தை ஏதானு அப்போ தோணித்துன்னா சொல்லலாமே ஒழிய மற்றதெல்லாம் ஆச்சாரியன் சாதிச்சது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, தேவதைகள், பசுக்கள், பிராமணர்கள், மந்திர ஜபம் பண்ணி சித்தி அடைஞ்சவா, வயசால பெரியவா, ஆச்சாரியர்கள், இவாளெல்லாம் முறைப்படி அவளெல்லாம் தவறாம பூஜிக்க வேண்டும். அது மரியாதை கொடுக்கணும். ஆச்சாரியனை அப்பப்போ போய் சேவித்து ஆசீர்வாதம் வாங்கணும், அந்த மாதிரி சொல்றார். அப்புறம் அந்தந்த ஜாதிக்கு தகுந்தபடி, அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்தபடி பிற்காலத்திலையும் சந்தியாவந்தனம் ஆசையோடு தவறாம பண்ணணும், பிரீத்தியோடு தவறாம பண்ணணுங்கிறார். இப்போ இது அடியனுடைய கருத்து. பிராமணர்களுக்கு மட்டும்தான் சந்தியாவந்தனம் நினைச்சுட்டு இருக்கோம். பிராமணன், வைசியன், சத்திரியன், வைசியன் திருவர்க்கத்தினருக்கும் சந்தியாவந்தனம் உண்டு. அடியனுடைய குரு கிட்ட தெலுங்குக்காரெல்லாம் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் உங்களுடைய சத்திரியன் வைசியன்லாம் வந்திருக்கா. நீங்கள் இதை தேடி பிடிச்சி உங்களுடைய சந்தியாவந்தனத்தை கற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அதை அவள் அந்த புஸ்தகங்களை தேடிட்டு அது பிரகாரம் அவளுக்கு பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கும் காயத்ரி போன்ற மந்திரங்கள்லாம் உண்டு. இந்த இடத்துல ஒரு அதிகப்படியான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, நமக்கு பிறந்ததுலேருந்து ஜாத கர்மத்தில் ஆரம்பித்து இறுதி சடங்கு வரைக்கும் மந்திரங்கள் இருக்கிற மாதிரி இத்தரர்களுக்கும் தனியாக மந்திரங்கள் இதே மாதிரி இருக்குது. எல்லாம் விவாகத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. அது ராமேஸ்வரத்தில் ஒரு குருக்கள் தொகுத்து வச்சுட்டு இங்கே ராமநாமா வங்கின்ற ஒரு அவள் அதை புஸ்தகமாகவும் போட்டிருக்கா. இது அதிகப்படியான தகவல். அதனால் அவளுக்கும் சந்தியாவந்தனம், கிருஷ்ண பகவான் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கார், ராமச்சந்திர பிரபு சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கார். அவள்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயண வாசிச்சா தெரியும்.
ஒரு நாள் தவறாமல் அந்த காலை கடன்கள் மாலை கடன்களை முடித்து கொண்டார். ரொம்ப அதிகமாக வேலை வந்ததுன்னா சுருக்கமாக முடித்து கொண்டார்கள்னு இருக்கும். அதனால் அந்த சந்தியாவந்தனத்தை தவறாமல் 3 காலத்துலையும் பிரீத்தியோடு பண்ணணும். என்னமோ கடனேன்னு பண்ணாமல் ஆசையாக பண்ணணும் அப்படிங்கிறார். தொடர்ந்து பிரம்மச்சாரி சமிதாதானம் பண்ணணும். இது எப்படின்னாக்க பிராமணனானவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது படி சொல்லியிருக்கா. இப்போ நம்ம இதில் ஒரு காலம் அதில் ஒரு காலாக தான் இருந்துருக்கோம். அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் பிரம்மச்சாரிகள்னா சந்தியாவந்தனம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, சமிதாதானம். ஆனால் இதெல்லாம் பண்ணணும், இப்படி இருக்கணும் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவா. அன்றைக்கி பிராமணர்கள்லாம் மற்ற வேலைகள் எதுவும் இல்லாமல் வைதீக முறைப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் பல பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தர்மபத்னிகளும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அடியேன் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி கல்யாணமானவா உபாசனம் பண்ணணும். சன்னியாசிகளுக்கு அக்னியில் ஹோமம் பண்ணுறது அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. சமாசனம் பண்ணுறதுக்காக இந்த சங்கு சக்கரத்தை அதில் காய்ச்சலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவள் அக்னியில் பண்ணலான்னு ஆச்சாரியன் சாய்க்கிறாருங்க. விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்குன்னு. அப்புறம் நல்ல பரிசுத்தமான வஸ்திரங்களை உடுத்திக்கணுமா. ஏனோ தானோன்னு உடுத்திக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தா ஆற்றுல தான் இருப்பா, ஆனால் ஏதோ பழைய துணி, ரொம்ப கிழிஞ்சு போன துணி, இல்லை அது என்னமோ ஆற்றுல இருந்தால் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு அழுக்கு வஸ்திரம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் உடுத்திட்டு இருப்பா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா அலங்காரமாக பண்ணிக்கணும். வேற ஒரு இடத்துல அழைசிங்கர் சாதிச்சது தான் நான் எங்கேயோ வாசிச்சிருக்கேன். நல்லா பெருமாளுக்கு முன்னாடி போறச்சே நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அவன் பிரீத்தி அடைகிற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவார். சாஸ்திரோக்தமாக நம்ம பஞ்சகச்சம் உடுத்திண்டு மாரில் துளசி மாலையை தரிச்சுண்டு அந்த முழங்கால் வரைக்கும் அவர் போனார் அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயோ நான் என்னுடைய சிறு வயதில் வாசிச்சிருக்கேன். பகவான்கிட்ட போகும்போது அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு இதுவாக நியமத்தோடு இருக்கிறவெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ்வியாக வருவா. பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி அலங்காரமாக வஸ்திரங்களை உடுத்திக்கணும்னு சொல்கிறார். இந்த துளசி, விஷ்ணு கிராந்தி இதெல்லாம் மூலிகைகள். இதெல்லாம் நல்ல புத்தியை உண்டு பண்ணக்கூடியதான். அதனால் இந்த மூலிகைகள் தான் காதில் அந்த மாதிரி இடங்களில் வச்சுக்கணுமா. இந்த கருட பச்சை அந்த மாதிரி ரத்னங்களை சாத்திக்கணுமா நம்ம. அப்புறம் தலைமுடியை நாட்டம் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது இது ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தலைமயிரை நாற்றம் இல்லாமல் வச்சுக்கணும், அழுக்கும் இல்லாமல் இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். சில பேர் பார்த்தா தலையில் சொரிஞ்சுட்டே இருப்பா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் நல்ல அலங்காரம் பண்ணிட்டா, தன் குழந்தை நல்ல அலங்காரம் பண்ணிட்டா எப்படி அந்த தகப்பன் அதை பார்த்து சந்தோஷப்படுறானோ அந்த மாதிரி நம்மளுடைய தகப்பனான கடவுள் நம்ம பார்த்து சந்தோஷப்படணுமா, நல்ல அலங்காரம் பண்ணிக்கணுமா. அதனால உடனே நீங்க போய் கடன் வாங்கி நம்ம வாங்கிட்டு வரணுன்றது இல்லை. இருக்கிறத சுத்தமா வச்சுட்டு நம்மள அதுக்குள்ள அலங்காரம் நன்னா பண்ணிட்டா போதும், அவன் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். மலர்கள் நல்ல வாசனையா இருக்கணும், வெளுப்பா இருக்கணும். அந்த மாதிரி மலர்களை சூடிக்கணுமா. முன் காலத்துல ஆண் பெண்கள் இருவருக்குமே சிக்கை இருந்தது. ஆண்களுக்கும் நீளமா வாழ்ந்தா அதுல மலர்கள் பெண்கள் சாத்திக்கிற மாதிரி சாத்திக்கிற வழக்கம்லாம் இருந்தது. சிக்கையே போயிடுத்துன்ற போது இதெல்லாம் போயிடுது. இப்போ ஆண்கள் என்னமோ காதில் பூ வச்சுருந்தாலே அது என்னமோ ஒரு தவறுன்ற மாதிரி ஒரு பார்வையில் இருக்குது. ஆண்களும் மலர்களை சாற்றிக் கொள்வது என்ற வழக்கம் இருந்தது. இப்பொழுதும் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கிறவா நம்ம பார்க்கலாம். திருமணங்களில் அடியேனே ஒரு தெரிந்தவாளுடைய குமாரன் திருமணத்துக்கு போனபோது அவர் அந்த பெண்ணுக்கு தகுந்த அளவு அவரும் மலர்களை சாத்திட்டு இருந்தார் தன்னுடைய சிக்கையில். அப்புறம் சொல்கிறார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தரோட சொத்தை அபகரிக்கக்கூடாது. இப்போ நல்குணங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். ஒருத்தரை பார்த்து யாரையுமே பேசும்போது அவளுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சல்லு புல்லுன்னு சொல்கிறது, அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல அவளை எரிச்சல் விட்டுற மாதிரி பேசுறது. அப்புறம் அவளுக்கு பிரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. இதை சொன்னால் அவள் சந்தோஷப்படுவா, அதனால் நமக்கு ஏதோ காரியம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. அவகிட்ட குறை இருந்தால் அதிகம் சொல்லக்கூடாதான். புறத்தியாளுடைய தோஷங்களை சொல்லாதீங்கோ அப்படிங்கிறார். அப்புறம் அந்நியஸ்திரியம்னு ரோச்சையேத்து, அதாவது பிறருடைய மனைவியை அனுபவிக்கணும்னு எண்ணக்கூடாது, நினைவில் கூட அது வரக்கூடாது. சில பேர் இருக்கா, எங்கே போனாலும் ஏதானு சொல்லி கலகம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டே இருப்பா. அவளுடைய இயற்கை அந்த மாதிரி எங்கேயும் கலகம்லாம் பண்ணி விடக்கூடாது. முரட்டு குதிரை அந்த மாதிரி இதில் ஏறி சவாரி பண்ணக்கூடாது. அப்புறம் பொதுவாக பிராமணாலாம் அந்த காலத்தில் என்னென்னாக்க இந்த ஆத்தங்கரையோடையமா இருந்துகிட்ருப்பா. ஏன்னா இவளுக்கு தீர்த்தம் ரொம்ப வேணும். தோட்டத்துக்கெல்லாம் கையெலும்பி எங்கள் அம்மா சொல்லுவோம், இந்த தீர்த்தம் கையெலும்பியே இந்த தீர்த்தம் இவ்வளோ வேண்டி இருக்குது தொடச்சிண்டு அப்படின்பா. அந்த மாதிரி தீர்த்தம் நிறையா இருக்கணும். அப்போது இந்த கரையோரத்தில் இருக்கிற மரத்தோட நிழலில் இழப்பாறக்கூடாதான். சில சமயம் அந்த தண்ணி அரிச்சிருக்கும் கரையில், அந்த மாதிரி இருக்கிற கரைக்கு கட்டையும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது ரொம்ப ஒரு இதுவாக சொல்கிறார். அதாவது சில பேர் ஒரு துவேஷம் இருக்கும். அந்த மாதிரி தீராத துவேஷத்தை இருக்கிறவன் எந்த ஜாதியாரோடையும் சேராமல் அவளோட சேராத பெரிய பாவங்களை பண்ணவன், அப்புறம்
தன்னுடைய நிலை என்னன்னு தெரியாம ஒரு திமிரு கொண்டு பேசுறவன், அப்புறம் நிறைய பேர்கிட்ட அநேகம் பேர்கிட்ட குரோதம் இருக்கிறவன், வேஷம் வேற குரோதம் வேற. அப்புறம் இந்த சில பேர் தரித்திரனா இருப்பான், அவன் வந்து இந்த செல்லு வந்து உடம்பு அரிக்கிறதும்பா. அதாவது அந்த காலத்தில் இந்த கேன்சரை தான் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அரிச்சிடும் உடம்பையே அரிச்சிடும் அப்படின்பா. அந்த மாதிரி தரித்திரனா இருக்கிறவன் அந்த மாதிரி அரிப்பானா அவன். அப்புறம் புருஷாலை எப்படியான்னு கட்டுப்படுத்தி கெடுக்கிற ஸ்திரீயோ இல்லை குலங்களை அழிக்கிறவளுக்கோ, சில ஸ்திரீகள் வந்து எப்படியாவது புருஷாலை வசப்படுத்தி அதனால காரியத்தை சாதிச்சுக்கிறது. அப்புறம் சில ஸ்திரீகள் வந்து குலங்களை அழிக்கிற மாதிரியானவராக இருப்பா. அவளுக்கு பர்த்தாவா இருக்கிறவனோடையும் எந்த ஒரு வரம்புக்கும் கட்டுப்படாதவன், அதாவது எந்த ஒரு கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி எதுக்கும் கட்டுப்படாமல் இருக்கிறவன். அப்புறம் சில பேர் பேசுறது பார்த்தா அப்படியே ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும், எல்லா துக்கலமும் பொய்யா இருக்கும். அந்த மாதிரி பொய்யே ஒரு சொல்லி ஆடம்பரமாக இருக்கிறவன், வரவு செலவு பார்க்காம அதை யோசிக்காம தன்னுடைய எல்லை அறியாமல் அதுக்கு மேலே செலவு பண்ணுறவன். சில பேர் பார்த்தா தன்கிட்ட இருக்கிறது என்னன்னு தெரியாமல் செலவு பண்ணிட்டு இருப்பான், அப்புறம் 1000 பிரச்சனையில் விழுந்துருவா. அப்புறம் சில பேர் இருக்கா, அவள் வந்து மற்றவாளை வந்து எப்பொழுதுமே அவன் மட்டும் இவன் மட்டும் அப்படின்னு தாழ்த்தி பேசுவான். அந்த மாதிரி பிறரை எப்பொழுதும் தாழ்த்தி பேசுகிறவா. அப்புறம் சில பேர் வந்து தான் நேரடியாக ஒன்றும் பண்ண மாட்டான், அடுத்தவாளை தூண்டி விட்டு அதன் மூலம் மற்றவாளை கெடுப்பான். அந்த மாதிரி இருக்கிறவா கூட எப்போவும் ஸ்நேகமே வச்சுக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், புது வழியாக இருக்குது, நமக்கு தெரியாது, அப்படி போகிறச்சே ஒருவனாக போகக்கூடாதுங்கிறான். இப்போலாம் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடுத்து, லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ கூட நம்ம பல இடங்களில் வந்து புதுசாக இருக்குது, நமக்கு தெரிஞ்ச இடமே 10 வருஷம் கழிச்சு போனால் நமக்கு ஒன்றும் புரியல பார்த்தல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போச்சு தனியாக போகாதீங்க, ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து பலவிதமான வாழ்க்கையினுடைய நிலைகள்லையும் வேறு விதமான அர்த்தங்களோடு அதை எடுத்துக்கலாம். அந்த அறியாத வழிகளில் தனியாக போகக்கூடாதுங்கிறது. அப்புறம் மழை பெஞ்சு நதியில் புதுசாக தண்ணி வரும், அந்த மாதிரி வர ஜலத்தில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஒரு வீடு ஏதோ எரிஞ்சுட்டு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. மரம் இருக்குன்னா அதோடைய நுனிக்கடையில் ஏறக்கூடாது. நுனிக்கடையில் ஏறினா அதை உடஞ்சி கீழே விழுந்துருவாங்கிறது யாரும் அதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டாம். சில பேர் இப்போ பாரு பல்ல நரன்னு கடிச்சிட்டு இருப்பா, நரன்னு, அந்த மாதிரி கடிக்கக்கூடாது. சில பேர் மூக்கை திருகி விட்டுட்டே இருப்பா, அந்த மாதிரி மூக்கை திருகின்றே இருக்கக்கூடாது. வாயை மூடிக்காமல் கொட்டாய் விடக்கூடாது. வாயை மூடிக்காமல் கொட்டாய் விடக்கூடாதுன்னாக்க வாயை மூடிட்டு கொட்டாய் விட முடியாது. வாயை மூடிக்காமன்னாக்க வாய் கொட்டாய் விட திறக்கும், கையால் மறைச்சிக்கணும் அப்படிங்கிறது. வாயை மூடிண்டாக்க ஆபத்தில் கொண்டு விட்டுரும், அதை சரியாக புரிஞ்சுக்கணும். வாயை மூடிக்காமன்றது. வாயினால் மூச்சு விடக்கூடாது, வாயை மூடிக்கொள்ளாமல் மூச்சு விடக்கூடாது, மூச்சு இழுக்கவும் கூடாது. உறக்க சிரிக்கக்கூடாது. ஆண் பெண் இருவருக்குமே உண்டு, அப்படியே சபையே அதிர்ற மாதிரி சிரிப்பா, அந்த மாதிரி சிரிக்கக்கூடாது. கூட்டத்தில் இருக்கும்போது அப்பான வாயு பிரியக்கூடாது சப்தத்தோடுங்கிறா, அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு முயற்சி பண்ணலாமே ஒழிய அது ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் சில பேர் கையில் நகத்தை வச்சு கடிச்சுட்டே இருப்பாள், அந்த மாதிரி பல்லு நகத்தை வச்சுன்னு கடிக்கக்கூடாது. சில பேர் ஏதோ அந்த புஷ்பம் கட்டி வந்தது நார் இதெல்லாம் கிள்ளி துரும்பாக போட்டுருப்பா, எதுக்கும் வீணாகாமல். அந்த மாதிரி துரும்பை கிள்ளி போடக்கூடாது. பேப்பரை கிழிச்சு போடுவா, அந்த மாதிரி ஏதோ பண்ணுவா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கால் நகத்தால் பூமியை கீறிண்டே இருப்பா, அந்த மாதிரி காலால் கீறக்கூடாது. சில பேர் மீசியை அப்படி நக்கி நாக்கால் நக்கி அதை பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருப்பா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பானெல்லாம் உடஞ்சி ஓட்டாஞ்சொல்லி இருக்கும், அதெல்லாம் உடச்சி கிடச்சி பண்ணுறது, அந்த மாதிரி வீணாக அதை சும்மா உடைக்கக்கூடாது. அப்புறம் அசுத்தமான குப்பை இருக்கிற இடங்களில் வந்து எரிஞ்சு நெருப்பு வச்சுருப்பா, அந்த வந்து ரொம்ப நாளி அந்த மாதிரி குப்பை அந்த மாதிரி இடங்களில் வந்து நெருப்பு வச்சு எரிஞ்சுன்னு இருக்கிற இடத்துல ரொம்ப நாளி அதை பார்க்கக்கூடாது. மேலேருந்து நட்சத்திரம், அக்னி நட்சத்திரம், அந்த இதெல்லாம் உழறது பாருங்கள், வால் நட்சத்திரம்லாம், அதை பார்க்கக்கூடாது. அரைகுறையாக சந்திரன் இந்த மாதிரி இருக்கிறதையும் பார்க்கக்கூடாது. அப்புறம் துணி உடுத்தாமல் இருக்கிற சமயத்தில் இத்தரர்களோட ஸ்திரீகளை பார்க்கறது தப்பு. அப்புறம் உதய காலத்துலேயும் அஸ்தமன காலத்துலேயும் சூரியனை பார்க்கறது ரொம்ப சாஸ்திர விரோதமாக. இப்போது ஒரு சவம் வருது, அதை பார்த்தும் சாஸ்திரப்படி அதை எரிக்கிறா கொளுத்துறா பாருங்க, அந்த சமயத்தில் அதுலேருந்து ஒரு வாசனை வரும், அதை பண்ணு அசூயப்படக்கூடாதும், மூஞ்சி சுடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போது ஒரு 4 சாலை கூடுற நார்ச்சந்தி இருக்குது பாருங்க, அதில் மேடை கட்டி அதில் வந்து மரம் இருக்குது, அதை பூஜிக்கிறான்னாக்க அந்த மரத்துக்கு கீழேயும் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற தோட்டங்கள்லையும் துஷ்ட ஸ்திரீகள் பக்கத்துலேயும் ராத்திரி வேளையில் அடியோடு தங்கக்கூடாது. அப்புறம் பெரியோர்கள், பிராமணர்கள், தேவதைகள் இவாளுடைய நிழல்கள் இருந்ததுனாக்கா அதை தாண்டக்கூடாது. தேவதைகளோட நிழல் எப்படி இங்கே வருதுன்னாக்கா, முன்ன காலத்தில் எல்லாரும் தேவதைகள்லாம் சர்வசாதாரணமாக வந்துட்டு இருந்தா, இங்கேருந்த பெரியவாளும் பல லோகங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, அதெல்லாம் நம்ம புராணங்களை வாசிச்சா தெரியும். ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டுக்குள்ளே தனியாக போகாத அப்படிங்கிறா. அப்புறம் ரொம்ப நாளாக யாருமே குடி இல்லாமல் பூட்டி இருக்கிற வீட்டில் வந்து தனியாக தங்கக்கூடாது.
இன்னொன்று முக்கியம், கேசம். அதாவது கேசம்னா முடி. அப்புறம் எலும்பு முள்ளு நிறைய கொட்டியிருக்கிற இடம், அப்புறம் மலமூத்திராதிகள்னால அசுத்தமான இடம், பலி வச்சிருக்கிற இடம், அப்புறம் சாம்பல் உமி இதெல்லாம் கொட்டியிருக்கிற இடம், அப்புறம் ஸ்நானம் செஞ்சு ஈரமா இருந்த இடம்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் நதியில ஸ்நானம் பண்ணி வருவா, கரையில அந்த இடம் இருக்கும், அதெல்லாம் தாண்டக்கூடாதான், மிதிக்கவும் கூடாது. அதனால தான் ஆத்து உள்ள வந்தோடனே காலெல்லாம் வருதுன்னு வச்சுருந்தான். அப்புறம் அயோக்கியம் ஒத்தன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க எதுக்காக அவன் கிட்ட போகக்கூடாது. கெட்ட சுபாவத்தை வளர்த்துக்கூடாது. இந்த யானை, துஷ்ட யானை, பாம்புகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. இந்த யானைகள் எடுத்த மாதிரியும் பாம்புகளுக்கு பக்கத்துலையும் ரொம்ப நாள் நிற்கக்கூடாதான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அப்புறம் ரொம்ப நிறைய தூங்காம வீழ்ச்சிட்டு இருக்கிறவன், அப்புறம் நிறைய தூங்கிட்டு இருக்கிறவன், அப்புறம் ஒரே இடத்துல ஒரே ஆசனத்துல ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் எப்போதும் படுத்துட்டே இருக்கிறது, அப்புறம் தனக்கு பலம் வேணுங்கிறதுக்காக அதிகமா உடற்பயிற்சி பண்றது, இது எதுவுமே கூடாது. அதே மாதிரி நிறைய பல் இருக்கிறது, பெரிய கொம்புகள் இருக்கிறது, அந்த மாதிரி மிருகங்கள் பக்கத்துல போகக்கூடாது. பனி நிறைய இருந்ததுன்னா பனியில நிற்கக்கூடாது. எதிர்காத்து எதிர் வெயில் வந்தா அந்த மாதிரி போகக்கூடாது. உடம்புல வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாது, தூங்கக்கூடாது, ஆச்சமனம் பண்ணக்கூடாது. அப்புறம் கச்சம் இல்லாம ஆச்சனம் பண்ணக்கூடாதுங்கிறான். ஸ்திரீகளுக்கு மடிசார் உடுத்திக்கிறது கச்சம், ஆண்களுக்கு பஞ்ச கச்சம் உடுத்திக்கிறது கச்சம். அப்புறம் கிரகஸ்தனா இருக்கிறவன் வேஷ்டியை மட்டும் மேல் உத்திரியம் இல்லாம ஹோமமோ அர்ச்சனையோ பிராமணனுக்கு பூஜை பண்றதோ ஜபம் பண்றதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. கெட்ட நடவடிக்கை இருக்கிறவர்களோடு பழகக்கூடாது. நல்ல சீலம் உள்ளவர்களோடு பழகணும்னு. நமக்கு மேற்பட்டவர்களும் சரி, நமக்கு கீழ்பட்டவர்களும் சரி, இவா ரெண்டு பேர்ட்டையும் விரோதம் பாராட்டக்கூடாதுங்கிற. ரெண்டு பேர்ட்ட விரோதம் பாராட்டினாலும் ஆபத்து வந்து சேரும். அப்புறம் கல்யாணமோ இல்லை ஒரு விவாதம் பண்றதோ நமக்கு சமமா இருக்கிறவளோட பண்ணாக்க எந்த கெடுதலும் கிடையாது. விதண்டாவிவாதம் பண்ற பேச வந்துட்டு போய் என்ன பேசியிருந்தாலும் ஒன்றும் பயனும் கிடையாது. ரொம்ப பிரயோஜனம் இல்லாம யாரோடையும் ரொம்ப வைரம் வச்சுக்கூடாதுங்கிற. வைரம்னாக்க விரோதம். விட்டேனா பாரு அவளை அப்படிங்கிறப்ப அவளோட பேச்சுவார்த்தையே கிடையாது. ரெண்டு தலைமுறை ஆச்சுங்கிறாளே, அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுடணும். அப்புறம் நஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி கொஞ்சமா நஷ்டங்கள் வரும்போது அதை பொறுத்துக்கணும். அதுக்காக கோவப்படக்கூடாது. ஒருத்தரை விரோதம் பண்ணிட்டு அதனால பணம் சம்பாதிக்கிறது கூடாது. இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஸ்நானம் பண்ணும்போது இடுப்புல கட்டிட்டு இருந்த வஸ்திரத்தினால உடம்பு தலை இதெல்லாம் தொடச்சிக்க கூடாது. கையாலையும் உடம்புல இருக்கிற ஸ்நான ஜலத்தை வழிச்சு தள்ளக்கூடாது. பார்த்தா தலையிலையும் சரி கையை வச்சுன்னு அப்படி தள்ளுவோம், அது கூடாது அப்படிங்கிறார் ஆச்சாரியன். தலைமையில அப்படி உதறக்கூடாது, தலையை ஆட்டி நின்றுண்டு ஆச்சமனம் பண்ணக்கூடாது. சில பேர் காலை தேய்ச்சுட்டே இருப்பா, அது பண்ணக்கூடாது. பெரியவா இருந்தாக்கா அவள் முன்னாடி காலை நீட்டக்கூடாது. ஆச்சாரியால் இருந்தா அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவளோட தாழ்ந்த இடத்துல இருக்கணும். கோவில், நாள் சந்தி, அப்புறம் மங்களகரமான வஸ்துக்கள் வருது, பெரியவா இவாள்லாம் இருந்தாக்கா அப்போ பிரதட்சணமா போகணும். அதே சமயத்தில் அயோக்கியம், பதிதன், அப்புறம் அமங்கலமான திரவியங்கள் இதெல்லாம் வந்ததுனாக்கா அந்த பிரதட்சணமா போகக்கூடாதான் அதுக்கு. அப்புறம் சந்திரன், சூரியன், ஜலம், அக்னி, வாயு, பெரியவா இந்த மாதிரி இருக்கிறச்சு இவாளுக்கு முன்னாடி காரி உமியக்கூடாது. அந்த சமயத்தில் மலஜலம் கழிக்கக்கூடாது. நின்று கொண்டு ஜலம் கழிக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல பாதைகள், சாலைகள் இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல மலஜலம் கழிக்கக்கூடாது. இப்போ சிலர் நம்ம பாதையில் பார்த்தோம்னா சாலையிலலாம் காரி உமிஞ்சிருப்பா, கோழையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கோழை, மலஜலம், மலமூத்திரம், ரத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டக்கூடாது, மிதிக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிட்ற காலம், ஹோமம் பண்ணுற சமயம், அர்ச்சனை பண்ற சமயம், பெரியவாளை பூஜிக்கிற சமயம், அந்த மாதிரி சமயத்துல தொண்டையை சரி பண்ணிட்டு உமிழக்கூடாது, மூக்கு சிந்தக்கூடாது. ஸ்திரீகளை அவமரியாதை பண்ணக்கூடாது. ஸ்திரீகள்கிட்ட ரொம்ப நம்பிக்கை வைக்காதுன்னு ஒன்று சொல்றார். ஸ்திரீகள் கிட்ட பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் ஸ்திரீகளை அடிக்கடி அதட்டக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பல இடங்கள்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். கண்ணாடி, மஞ்சள், புஷ்பம், ரத்னம் இந்த மாதிரி இதை பார்க்காமையும் பெரியவாளை சேவிக்காமையும் எந்த நல்ல காரியத்துக்கும் வீட்டை விட்டு புறப்படக்கூடாது. ஏழைகள், சாதுக்களா இருக்கிற ஏழைகளை தூக்கி விடணும், கை தூக்கி விடணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பெரியவாளை போய் அடிக்கடி சந்திச்சு பழகணும். அவகிட்ட தேவர்கள், ரிஷிகள் அவளெல்லாம் பூஜிக்கணும். பித்ருக்களுக்கு பிண்டம், தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணணும். அதிதிகளை திருப்தி பண்ணணும். இந்த அதிதி சம்ரக்ஷணம்ன்றது நின்னே போயிடுத்து அநேகமா. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறவாளுக்கு சொர்க்கம்ன்ற ஸ்ரேயஸ் கை மேல இருக்கான். அதே மாதிரி எந்த காலத்துல எப்படி பேசணுமோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சலாவும் ஹிதமாவும் பிரியமாவும் பேசணும். பிரியம் வேற, ஹிதம் வேற. அப்புறம் அகாலத்துல மேகம், அகாலத்துல மேகம் அடிக்கிற சமயத்துல, சில பருவங்கள்ல, தீட்டு இருக்கிற காலத்துல அப்பெல்லாம் அத்தியனம் பண்ணக்கூடாது. யாரான கோபமா இருந்தா அவளை சமாதானம் பண்ணணும். எல்லோருக்கும் நம்ம அவளுடைய
உறவினர்கள் போல இருக்கணும் அப்படிங்கிறா. எதையும் பொறாமை இல்லாதவனா இருக்கணும். பயந்து போனாக்கா அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மழை வெயில் அந்த மாதிரி இருக்கிற காலத்துல கொடை பிடிச்சுட்டு தான் போகணும். காடுகளில் போகும்போது ராத்திரி வேளையில போகும்போது கையில குச்சி எடுத்துன்னு போகணுங்கிறா. இப்போ நம்ம டார்ச் லைட் எடுத்துன்னு போற மாதிரி காலுக்கு ஏதாவது போட்டுன்னு தான் வெளியில போகணும். அப்புறம் மேலையும் பக்கத்துலயும் அந்த நாலா பக்கத்துலையும் தொலைவில் பார்த்துன்னு போகக்கூடாது. ஒரு நுகத்தடி தூரம், இப்போ மாட்டு வண்டியில் போனால் நம்ம மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்க, அந்த தூரத்தில் பார்த்துட்டு போகணுமா. அப்புறம் கெடுதல் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அதெல்லாம் தவிர்க்கணும். நமக்கு கெடுதல் பண்ணுறவாளாக இருந்தாலும் அவளுக்கு நாம் நல்ல காரியத்தை பண்ணணும். அப்புறம் மற்றவாளுக்கு கெடுதல் வரக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடாதான். அப்புறம் கேட்குறவனுக்கு பிடிக்கலைன்னாலும் அவனுக்கு க்ஷேமம் வரக்கூடிய ஹிதமான விஷயத்தை தாட்சண்யம் பார்க்காம சொல்லணுமா. அவனுக்கு பிடிக்கலன்னு ஹிதம்ங்கிறது வேற, அது தனியாக பார்ப்போம். இந்த மாதிரி இந்த சதாச்சாரம் இருக்கிறவனுக்கு அவன் இந்த லோகத்திலையும் க்ஷேமத்தை அடைஞ்சு சொர்க்கத்திலையும் க்ஷேமமாக இருப்பான் அப்படின்னு ஆச்சாரியர் இந்த வியாசத்தை முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.